ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி அரிசி மாவை வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் டீ டைம் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கையால் நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கிறேன். ஒரு 8 பல் பூண்டு அதையும் துருவி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடைசியாக கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஜஸ்ட் இதை ஒரு இன்ஸ்டன்ட் டீ டைம் ஸ்நாக்காக நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுப்பாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை வடைகளாக தட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. சைட்லேயும் நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்கிற மாவையும் வடைகளாக தட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி வடைகளாக தட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடைகள்லேருந்து ஒரு 5 வடையை சேர்த்துக்கலாம். உடனே திருப்பி விடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. ரெண்டு 3 தடவை இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெங்காயமும் அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கிற இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து இந்த வடை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற வடைகளையும் பேட்சாக பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட் பேட்ச் தான் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கலை. நம்ம கடாயில் சேர்த்த எண்ணெய் அப்படியே இருக்குது. இப்போ எல்லா வடைகளையும் பொரித்து எடுத்தாச்சு. நம்ம அரிசி மாவில் செஞ்ச இந்த வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப முறுமுறுப்பாகவும் அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். டீ கூட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் டீ டைம் ஸ்நாக்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.